நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான வாலு டிவி. இவன் உங்களில் ஒருவன். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வாலுவின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம். நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க, முக்கியமான அரங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. குழந்தைகளுக்கான அரங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போட்டித் தேர்வுகளுக்கு உதவுகின்ற அரங்குகள் எங்கெங்க இருக்கு, கல்லூரி மாணவர்களுக்கான புத்தகங்கள் எங்கெங்க இருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் வரிசையில கடைசியில வந்தோம்னா ஸ்டால் எண் 24. இதுவும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட தான். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்கள் இங்க கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ற பசங்க புத்தகம் வேணும்னு தேடுவீங்க. அங்க போய் வாங்கணும், இப்போ கியூல நிக்கணும்லாம் இருப்பீங்க இல்லையா, அந்த கியூல இங்க இருக்க சமாச்சாரமே இல்லை. இங்க வந்தீங்கன்னா இங்க நிறைய புத்தகங்கள் இருக்கு, விலைக்கு நீங்க வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஸ்டாலு. நம்ம அடுத்த ஸ்டால் போகலாம். 3வது வாசல்ல உள்ள வந்தீங்கன்னா ஸ்டால் எண் 550 தமிழி புக்ஸ். நான் சென்ற ஆண்டே குறிப்பிட்டிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சார்ந்த புத்தகங்களை தமிழி புக்ஸ் வெளியிட்டு வராங்க. இந்த ஆண்டு தமிழ் ஆப்ஷனாக தேர்வு செய்கிறவங்களுக்கு அந்த முக்கியமான புத்தகங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழ்லையே பார்த்தீங்கன்னா காப்பி இலக்கியம் சிலப்பதிகாரம், பண்டைய இலக்கியம் குறுந்தொகை புறநானூறு, காப்பி இலக்கியத்தில் ராமாயணம், பக்தி இலக்கியத்தில் திருப்பாவை திருவாசகம். இதெல்லாம் யூபிஎஸ்சி அவங்க வெளியிட்டிருக்கிற பாடத்திட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட நூல்கள், அதெல்லாம் அதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்டாலோட சிறப்பு. பாருங்க, புத்தகங்களை வாங்கி படிங்க, அரசாங்க வேலையில் அமர்ந்து வேலையை பாருங்க. அடுத்த ஸ்டால் போகலாம். இந்திய இலக்கிய வரலாற்றில் முக்கியமான இடம் சாகித்ய அகாதமிக்கு உண்டு. அவங்களோட ஸ்டாலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். 3வது வாசலில் உள்ளே வந்தீங்கன்னா 577வது ஸ்டால். புதிய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு சிறப்பு சலுகையாக மொத்தம் இது எவ்வளோ வருதுப்பா, 1860 ரூபா. இந்த 3 புத்தகம் பெருசு அளவு. ஆனால் அவங்க சிறப்பு சலுகையா 1400 ரூபா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இருக்கு இல்லையா, ஆசிரியர் தேர்வு வாரியம், அவங்க தமிழ் இலக்கிய வரலாறுன்னு கொடுக்குற அந்த பாடத்திட்டம் இதுதானா, அதை அடிப்படையாக வச்சு எழுதின புத்தகம் எது அப்படிங்கிறாங்க. டிஆர்பிக்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். 3 புத்தகம் கொண்ட ஒரு செட்டு 1860 ரூபா கொண்டது 1400 ரூபாய்க்கு தராங்களாம். வாங்கிக்கோங்க. இப்போ 4வது வாசல்ல ஸ்டால் எண் 492 சாம்ஸ் பப்ளிஷர்ஸ் அப்படிங்கிற கடை முன்னாடி நிற்கிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கானது, அப்புறம் கேட்டு, அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான புத்தகங்கள் இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஜிஎஸ் ப்ரிலிம்ஸ் புத்தகம் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் கேட் 2025 அதுக்கான புத்தகங்கள் இங்கே வச்சுருக்காங்க. யூபிஎஸ்சி சிசாட் அந்த புத்தகங்கள் இங்கே வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகமும் கிடைக்குது. இங்கே முழுக்க ஆங்கிலத்தில் தான் புத்தகங்கள் கிடைக்குது, தமிழில் 1-2 தான் பார்க்க முடியுது. அண்மையில் மறைந்த இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாட்டா புத்தகமும் இங்கே இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சதோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய புத்தகம். ஸோ இங்கே வாங்க, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் இந்த ஸ்டாலை மறக்காம ஒரு விசிட் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். இப்போ நம்ம வாசல் எண் 5ல் உள்ள வந்திருக்கிறோம். ஸ்டால் நம்பர் 397 சி சீதாராமன் அண்ட் கோ. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, சட்டம் சார்ந்த புத்தகங்களும் சிஏ சார்ந்த புத்தகங்களும் இங்கே வச்சுருக்காங்க. சட்ட மாணவர்களாக இருக்கலாம், சிஏ படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், அவங்களுக்கான புத்தகங்கள் இங்கே பிரத்யேகமாக கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே ரொம்ப சுவாரஸ்யமாக தமிழில் வீட்டுக்கடன் எப்படி வாங்கிறது அப்படிங்கிற புத்தகம் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் வியாபார கடன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற புத்தகம் வச்சுருக்காங்க. விவசாய கடன் அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. அப்புறம் பவர் பத்திரம்னா என்ன, அட்டானி பத்திரம்னா என்ன, இந்த மாதிரியான புத்தகங்களும் தமிழில் அழகாக எளிய தமிழில் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த புத்தகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள். இந்த புத்தகங்கள் தேவைப்படுவோர் அவசியம் இந்த ஸ்டாலுக்கு நீங்கள் வரலாம். நம்ம இப்போ அடுத்த ஸ்டால் போகலாம். வாசல் எண் 5 அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஸ்டால் நம்பர் 398 வெரிட்டாஸ்
டெக் அப்படிங்கிறது அகாடமி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பைலட் பயிற்சி கொடுக்குறாங்க. 10ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதும், உங்களுக்கு வந்து பைலட் ஆகணும்னு ஆசை இருக்கா, எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களை பைலட் ஆக்குறோம் அப்படின்னு இந்த அகாடமி சொல்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படித்த பிறகு ஒரு 6 மாதம் தியரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு புத்தகங்கள்லாம் கொடுக்குறாங்க. அது முடித்த பிறகு அதில் 3 பேப்பர் இருக்குது, அதை நீங்கள் பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ப்ராக்டிக்கல், அதாவது ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு நிறைய அவங்க வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஸ்டிமுலேட்டர்லாம் அங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் முதல்ல உங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஃப்ளைட்டை ஓட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பயிற்சி இங்கே கொடுக்குறாங்களோ அது குறித்த அவேர்னஸை இங்கே தராங்க. நீங்கள் பைலட்டாக ஓட்டுறீங்களோ இல்லையோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கூட தாராளமாக இந்த ஸ்டாலுக்கு வரலாம். அந்த தகவலை தரத்துக்கு இங்கே தயாராக இருக்காங்க. சும்மா வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபீஸ் கட்ட முடியலனாலும் நாங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் வாங்கி கொடுத்துருவோம். நீங்கள் அதை ஒரு 1.5 வருஷம் கழிச்சு கட்டினாலே போதும். பாருங்க, அப்போ நீங்கள் பைலட் ஆகணும்னு ஆசை இருந்தால் போதும், உங்களை படிக்க வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஆர்வம் இருக்கவங்க தாராளமாக வரலாம். வாசல் எண் 5, ஸ்டால் நம்பர் 376 உப்கார்னு சொல்லிட்டு, அதாவது பேங்கிங் எக்ஸாமு, நெட் எக்ஸாமு, சிடெட்டு அந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உப்கார் என்ன பண்ணியிருக்காங்க, மொத்தமாக இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ அத்தனை புத்தகங்களும் இங்கே வச்சுருக்குறாங்க. யூஜிசி முதற்கொண்டு சிடெட் வரைக்கும் இங்கே புத்தகங்கள் இருக்குது. பேங்கிங்க்கு நீங்கள் தயாராகனா கூட அந்த புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ தள்ளுபடி விலையில் உங்கள் புத்தகம் கிடைக்கும். நீங்களே தேடி வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்குதா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். அவசியம் இங்கே வந்து பாருங்கள். யூஜிசிக்கு மட்டும்தான் புத்தகம் இருக்கா, இப்போ நீட்டு ஜேஇக்கெலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதற்கான புத்தகங்கள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5வது வாசலில் 407வது ஸ்டால் நம்பர் எட்ஸாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு, ஐஐடி ஜேஇக்கு, ஜேஇ மெயினுக்கு இருக்குது. ஒலிம்பியாடுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகினா அதுக்கான புத்தகங்களும் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? நம்ம அடுத்த ஸ்டால் போகலாம். வாசல் எண் 7 அதுக்குள்ளே வந்தீங்கன்னா 245 ஸ்டால் நம்பர் நேஷனல் புக் ட்ரஸ்ட் அவங்களோடது, மத்திய அரசு நிறுவனத்தோடது. இது யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும்னா அவங்க கொடுக்குற பாடத்திட்டத்துக்கான புத்தகங்கள் அனைத்தும் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருமொழி புத்தகங்களை இந்த தடவை புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சிறுவர் நூல்கள் ரொம்ப பிரபலம் இங்கே. ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபா, 80 ரூபாவில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சிறுவர் புத்தகங்களை வாங்கிடலாம். இந்த தடவை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தமிழ் ஆங்கிலம் இருமொழி கலந்த சிறுவர் புத்தகங்களை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஒரு குடும்பம் சிதைகிறது அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நாவல் இந்த தடவை புதுசாக இறக்கியிருக்காங்க. அப்புறம் லட்சிய இந்து ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நாவலும் இந்த தடவை புதுசாக இறக்கியிருக்காங்க. உள்ளே வந்து பாருங்கள், நிறைய குழந்தைகள் புத்தகம் தான் இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. யூபிஎஸ்சி அப்புறம் நம்ம தேச தலைவர்கள் காந்தி, காமராஜர் போன்றோட வாழ்க்கை வரலாறு வந்து அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனோட எழுதப்பட்ட புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வந்தால் இங்கே படிக்கலாம், வாங்கி செல்லலாம். அடுத்த ஸ்டால் போகலாம். 9வது வாசலில் ஸ்டால் எண் 141, 142 உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தோடது. தமிழ் அப்படின்னாவே தெரிஞ்சிரும். இவங்க நிறைய ஆய்வுகள் நோக்கில் தமிழ் இலக்கணம், தமிழ் சொற்களை பற்றி நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த தடவை இந்த ரீப்ரிண்ட் பண்ணதை ரொம்ப அற்புதமான கட்டமைப்பில் தமிழ் அகர முதலி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வீட்லையும் இருக்க வேண்டிய புத்தகம் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய தமிழ் சொற்களை நம்ம மறந்துக்கிட்டே வரோம். அந்த தமிழ் சொற்களுக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் இருக்குது. இதனோட விலை 1500 ரூபாய், 20% தள்ளுபடியில் உங்களுக்கு தராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவடியியல் அப்படின்னு ஒரு புத்தகம். சுவடிகள் ஏன், எதற்கு, இதனோட முக்கியத்துவம் என்ன, இதை எப்படி படிக்கணும், சுவடிகளை எப்படி பாதுகாக்கணும், அந்த காலத்தில் எப்படி பாதுகாத்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. ஏன் இதில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாமே சுவடிகளில் இருந்து தான் பெறப்பட்டது. அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புத்தக வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி சுவடியில் இது ரொம்ப முக்கியமான புத்தகம். ரீப்ரிண்ட் வந்திருக்கு, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் இது ரொம்ப சுவாரஸ்யம் கூட்டுற புத்தகம். இது என்னன்னா, திருவள்ளுவர் கால எழுத்துல திருக்குறள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் எழுத்துக்கள் நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இப்படித்தான் திருவள்ளுவர் எழுதி இருப்பார் அப்படின்னு நாம் நம்புகிறோம். ஏன்னா அந்த திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளோட தமிழ் எழுத்து முறை இப்படித்தான் இருந்தது அப்படின்றாங்க. அது மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதை நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது தமிழ்லையும் இருக்குது, அந்த தமிழ் எழுத்துலையும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆய்வு புத்தகங்கள் இங்கே நிறைய இருக்குது.
நீங்கள் போட்டித் தேர்வுகள்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் சார்ந்த புத்தகங்கள் வேணும்னா தாராளமாக இந்த ஸ்டாலுக்கு தான் நீங்கள் வரணும். அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். 9வது வாசல், ஸ்டால் நம்பர் 95, பப்ளிகேஷன் டிவிஷன் ஆஃப் இந்தியா, மத்திய அரசு நிறுவனத்தோடது, அஃபீஷியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க வெளியிடுற திட்டம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து ரொம்ப முக்கியம். சிவில் சர்வீஸ் எழுதுகிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்குவாங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களும் இந்த புத்தகத்தை வாங்குவாங்க. இங்கிலீஷில் யோஜனா அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அது இங்கே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்களோட திட்டங்கள் என்னென்ன, அப்படி எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இதில் தான் அவங்க வந்து வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பற்றிய அனைத்து புத்தகங்களும் இங்கே இருக்கும். அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அந்த மாதிரியான மத்திய அரசு தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்கள் அமைந்த பாட நூல்கள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. அந்த மாதிரியான ஸ்டால் இது. அவசியம் உள்ளே வந்து பாருங்கள். இங்கே விலை மலிவாகவும் புத்தகங்கள் கிடைக்கும். விலை மலிவான புத்தகங்களும் இருக்குது, நல்ல காஸ்ட்லியான புத்தகங்களும் இருக்குது. இது இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும், எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் நம்ம பட்ஜெட் வெளியிடும்போது இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த நம்ம போட்டித் தேர்வுகள் எழுதும்போது ரொம்ப அவசியமாக சொல்லப்பட வேண்டியது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா 2024 அப்படின்னு, இது வந்து இயர் புக்கு. இது மத்திய அரசாங்கம் வெளியிடுகின்ற இயர் புக்கு. இதுதான் இதனோட கவரு. இந்தியா 2025 மார்ச் மாதம் தான் வெளிவரும்னு சொல்கிறாங்க. இதனோட விலை 385 ரூபா, இங்கே 280 ரூபாய்க்கே தராங்க. இயர் புக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் சுறா வெளியிடுவாங்க, விகடன் கூட இப்போ வெளியிடுறாங்க. ஆனால் அஃபீஷியல் என்ன அப்படின்னா இதுதான். இதை பார்த்து தான் அவங்க எல்லாமே மொழிபெயர்க்கலாம், அல்லது இதுதான் மூல பாடமாக வச்சுக்கலாம். அந்த மாதிரியான புத்தகம் இது. ஸோ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் அனைவரும் இந்த ஸ்டாலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணணும். போட்டித் தேர்வுகளுக்கான அரங்குகள் என்னென்ன அப்படின்னு நான் சொன்னது கொஞ்சமாக கூட இருக்கலாம், இதில் நிறையாவும் இன்னும் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும், எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்த முக்கியமான ஸ்டால்கள் இருந்துச்சுனாலும் அதனோட பேர் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.